இருக்கிறார். உயிர் போகும் தருணத்தில் இறுதியாய் அவன் விழிமூடி மனம் நிறைந்து மனையாளின் தளர்ந்த முகம் தன்னை நினைத்து கண்ணீர் சிந்துகிறான். கனவுகளோடு என் கரம் பிடித்தாயே அம்மா, அன்றும் உன்னை நிர்கதியாக்கினேன், இனியும் உன்னை விட்டு செல்கிறேன் நிரந்தரமாய். நம்பி வந்த துணையாலே மறந்த துரோகம் இழைத்த எனக்கு இதுவே தண்டனை, மன்னித்து விடம்மா. கண்ணீர் சிந்துகிறான். கன நேரத்தில் அவையெல்லாம் இரத்த துளிகளாய் சிதறுகிறது. ஆம், கோவலன் தலை வெட்டப்படுகிறது, உயிர் பிரிகிறது. அவர்கள் கண்ட கனவெல்லாம் கலைந்து காணல் நீராகியது. அனைத்து முடிந்து விட்டது. இந்த முடிவில் தொடங்குகிறது இன்றைய மதுரையாகிய அன்றைய பாண்டிய தேசத்தின் அழிவானது. கணவன் மாண்ட செய்தி பூவை அவள் காதிற்கு எட்ட புயலாய் விரைகிறாள். பொறுமையின் தேவி அவள் காளி அவதாரம் எடுத்து. தமிழ்மொழியின் கண்ணவள் தனியொரு பெண்ணவள் சிலம்பு கொண்டு சேரி வந்தாள் நீதி வேண்டி. யார் இவள்? சிலம்பு என்ற ஒற்றை சொல்லே நெற்றி பொட்டில் தெரித்து விளங்கி இருக்குமே கேட்பவர் நெஞ்சுரம் தனில். இது ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான அதிகாரம் சிலப்பதிகாரம் என்று. பத்தினி தெய்வம் கண்ணகியின் கண்ணீரில் உருவான அதிகாரம் இது. கண்ணகியின் அதிகாரம். தொடர்ந்து கேளுங்கள்.